வணக்கங்க. இந்த வீடியோல 12th chemistry unit 7 chemical kineticsல இருக்கக்கூடிய book pack question number 27 தான் பார்க்க போறோம். The activation energy of a reaction is 22.5 kilocalories per mole and the value of rate constant at 40 degrees Celsius is 1.8 into 10 to the power minus 5 per second. Calculate the frequency factor A அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first நம்ம solutions ஆரம்பிக்கிறப்போ என்ன given கொடுத்திருக்காங்கங்கறதை எடுத்து எழுதிடுவோம். அப்போ first given that என்ன கொடுத்திருக்காங்கங்கறதை எடுத்து எழுதுவோம். So EA activation energy எவ்வளவு 22.5 kilocalories per mole. இதை நம்ம calories-ல எழுதுவோம். அப்போ EA is equal to 22.5 into 10 to the power 3 1000 ஆல மல்டிபிள் பண்ணுவோமா calories per mole. ரைட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து EA எடுத்து எழுதியாச்சு. இதை தான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ரைட்டா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? K கொடுத்திருக்காங்க. எவ்வளவு 1.8 into 10 to the power minus 5 per second கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? T is equal to 40 degree Celsius. அப்போ இதை கெல்வினுக்கு மாத்துங்க. T is equal to 40 plus 273 which is T is equal to 313 Kelvin. கரெக்டா? ரைட். அப்போ இது வந்து கெல்வின்ல கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு? A என்னன்னு கேட்டிருக்காங்க. What is the formula? K is equal to A e power minus EA by RT. கரெக்டா? இப்போ இந்த ஃபார்முலாவை வந்து நான் வந்து A கண்டுபிடிக்கிறதுக்கு ஏத்தாப்புல மாத்த போறேன் பாருங்க. ஸோ இதை நான் எப்படி மாத்துறேன்னா ரெண்டு செல்லையும் ln எடுத்துடுறேன். ln K is equal to ln A plus ln e power minus EA by RT. So we know that. ஸோ இந்த ln எக்ஸ்பொனன்ஷியலும் கேன்சல் ஆயிரும். அப்போ இது எப்படி மாறும்? ln K is equal to ln A இது அப்படியே கீழே வந்துருமா மைனஸ் EA divided by RT ன்னு வந்துரும். அப்போ ln அப்படிங்கிறது லாகா மாத்தணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2.303 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. இதை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன வந்துரும்? 2.303 log K is equal to 2.303 log A minus EA divided by RT. இப்போ அடுத்து இந்த 2.303 ரைட் சைடுல கொண்டு வந்தீங்கன்னா இது டேலி ஆயிரும். இந்த இடத்துல ஒரு 2.303 நம்ம எழுதணும். அப்போ ஃபார்முலா எப்படி மாறுது உங்களுக்கு? ஸோ log K is equal to log A minus EA divided by 2.303 RT. இப்போ உங்களுக்கு வேண்டியது என்னது? log A தானே? அப்போ log A is equal to log K இந்த மைனஸ் EA by 2.303 RT மைனஸா இருக்குது அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா பிளஸ் ஆயிருமா? ஸோ பிளஸ் EA divided by 2.303 RT. இப்போ R மட்டும் உங்களுக்கு தெரியணும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து 1.987. ஏன் சார் ஆருக்கு வந்து 8.314 யூஸ் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா given calories-ல கொடுத்திருக்காங்க. calories-க்கு உண்டான கேஸ் கான்ஸ்டன்ட் இதுதான். அப்ப இதான் யூஸ் பண்ணணும். ரைட். இப்போ நம்ம எழுதிடுவோமா? அப்போ log A is equal to log K வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.8 into 10 to the power minus 5 plus EA எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 22.5 இதை calories-க்கு மாத்தணுமா? into 1000 divided by 2.303 into 1.987 into 313. இதை நான் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்ண போறேன் பாருங்க. இதை நான் வந்து அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 22.5 நான் 23 அசியூம் பண்ணிக்கிறேன். இங்க 2.3 இருக்கா? அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 10 டைம்ஸ் வந்துருமா? அடுத்து இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 1.987 நான் 2 நான் அசியூம் பண்ணிக்க போறேன். அப்ப இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் வந்துருமா? அதுக்கப்புறம் இந்த 1000 மல்டிபிள் பண்ணுங்க. என்ன ஆயிருச்சு? இந்த ரெண்டும் சேர்ந்து 5000 கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? இது 313 அப்படியே டைரக்டா அடிக்கிறேன். 313 500ல எத்தனை இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் எவ்வளவு வந்துரும்? ஸோ ஒரு 500ல வந்து 313 போயிருச்சுன்னா ரிமைனிங் 7 9ல 1 போயிருச்சு அப்படின்னா வந்துட்டு 8
4ல 1 போச்சுன்னா 1. அப்போ அகைன் ஒரு சைஃபர் சேர்த்துக்கோங்க. 1870. அப்போ 15 டைம்ஸ் வரும் அப்ராக்சிமேட்டா தேர்ட் டேபிள்ல போட்டா கூட. அப்போ 15. அப்போ நீங்க டேலி பண்ணி பாருங்க 15.7 வரும். அப்போ log A is equal to log 1.8 into 10 to the power minus 5 plus 15.7. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த log 1.8 into 10 to the power minus 5 எடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா log 1.8 மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அப்போ பிளஸ் பண்ணிக்கோங்க log 10 to the power minus 5. இதோட ஆன்சர் என்ன வந்துடும்? minus 5னு வந்துடும். log 1.8னா என்ன? log 2 அப்படின்னா 0.3010. அப்போ இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0.255 வருது. இப்போ இந்த ரெண்டையும் டேலி பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வந்துடும்? minus 4.745 வரும். அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து யாரோட ஆன்சர்? log 1.8 into 10 to the power minus 5ஓட ஆன்சர். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் மறுபடியும் நான் எடுத்து எழுதுறேன் பாருங்க. log A is equal to log 1.8 into 10 to the power minus 5 plus 15.7 இருந்துச்சு. இப்போ என்ன வந்துடும்? இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? இந்த இங்கே இருக்கு பாருங்க, minus 4.745 plus 15.7. அப்போ இது log A. அப்போ therefore log A is equal to எவ்வளவு மாறுது? 10.955 மாறுது. இப்போ இது ரொம்ப ஈஸிங்க. இங்க பாருங்க, நான் இதை வந்து log A வந்து ஆன்டி லாக் எடுக்க போறேன். அப்போ அடுத்த ஸ்டெப் A is equal to anti log of 10.955. அவ்வளவுதானே? ஸோ இது A என்ன வரும் அப்படின்னா, நான் என்ன சிம்பிள் எழுதுறேன் பாருங்க, A is equal to into 10 to the power. இங்க பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை பவர்ல ஏத்திருங்க. 10 முடிஞ்சு போச்சா? இது 0.9 இருக்கு. அப்போ log 9க்கு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 9, அதாவது 0.9 வரும். அப்போ இது கண்டிப்பா 9 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 9.2 வரும். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஆன்டிலாக் எடுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு ஆன்டிலாக் வந்து கிவன்லேயே கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம். இது கண்டுபிடிச்சு ஃபைனலில் அப்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எழுதிருங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். தேங்க்யூ.